என்னுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு அமேசிங்கான ஃபர்டிலைசர் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒரு 2 ஃபர்டிலைசர். இந்த 2 ஃபர்டிலைசருமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப காசு அதிகமாக செலவு பண்ணணும் அவசியமே கிடையாது. ஒரு ₹2 இல்லை மீறி போனால் ஒரு ₹5 இருந்தால் போதும். நம்ம செடிகளுக்கு 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வரும்பொழுது நல்ல கொத்து கொத்தாவே பூக்கள் வந்து எடுத்து வருது. எல்லா செடிகளுக்குமே இது வந்து சூட்டபுளாக இருக்கும். இந்த ஃபர்டிலைசர் மெயினாக நம்மளுடைய எல்லாத்துக்கும் பிடிச்சி இந்த ரோஸ் செடிக்கு வந்து நம்ம கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். பூக்கள் பாருங்கள், என்னுடைய செடியில் எவ்வளோ அழகாக எடுத்துருந்துருக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நான் பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ரோஸ் செடி வந்து வச்சுருந்தேன். அது ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலேயே இருந்தது. அதுக்கப்புறம் த்ரிப்ஸ் அட்டாக்கு சம் ப்ராப்ளம்னால அது அப்படியே இறந்துருச்சு. இப்போ அதே இடத்துல சேம் அதே வெரைட்டி ரோஸ் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இதே மாதிரி பூக்கள் வந்து எனக்கு கிடச்சது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது என்ன ஃபர்டிலைசர், எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று வந்து டீ தூள் தாங்க. நம்ம டெய்லி வந்து டீ குடிப்போம் இல்லைங்களா? காலையிலே எந்திரிச்சதுமே நம்ம ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக டீ குடிப்போம். அந்த டீ குடிச்சிட்டு அந்த வடிகட்டிட்டு அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த டீ தூளை வந்து கீழே தான் நம்ம கொட்டுவோம். ஒன்று டஸ்ட்பினுக்கு போகும், அப்படி இல்லைன்னா சிங்கில் வந்து நம்ம கழுவி ஊற்றிடுவோம், கீழே கொட்டிடுவோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து எப்படி வந்து ஃபர்டிலைசராக மேக் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டீ போட்டு இந்த வேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, இதை வந்து நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அலாசிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நம்ம பாலும் கலக்கிறோம், சர்க்கரையும் போடுறோம். நம்ம இதை அப்படியே டைரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா எறும்புடைய தொந்தரவுகள்லாம் அதிகமாக ஏற்படும். ஸோ இதை நல்லா அலாசி எடுத்துடலாம். நீங்கள் நல்ல டேப்பை வந்து திறந்து விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் அலாசி விட்டீங்க அப்படின்னாவே அதில் இருக்கிற அந்த சர்க்கரை, அந்த பால் இதெல்லாமே போயிடும். இப்போ இதை வந்து நல்லா கையிலே நல்லா புழிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி எடுத்து வச்சு அதை நல்லா வெயிலில் காய வச்சு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நல்லா வந்து வெயிலில் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து காய வச்சு அதில் வந்து செடிக்கு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நீங்கள் போட்டு விட்டு வந்தீங்கன்னாவே போதும். சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும். இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி உரம் மாதிரி தயாரிக்கலாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பானை எடுத்துகிட்டு டெய்லியும் அந்த டீ தூள் வந்து வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா, நான் கூட இறுக்கி பிழிஞ்சு காமிச்சு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் இதில் போட்டு வச்சுட்டே வரலாம். பானை மட்டும் எடுத்துக்கோங்க, மண்ணால் செஞ்ச பானையை மட்டும் எடுத்துக்கோங்க. வேறு பிளாஸ்டிக் டப்பாவோ சில்வர் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சின்ன சின்ன துளைகள் வந்து இருக்கிறனால அந்த ஈரப்பதம் வந்து வெளியேறிடும் இல்லைங்களா, நல்லா ட்ரையாகவும் ஆகி நல்லா மக்கி நமக்கு வந்து உரமாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அந்த ஈரப்பதம் வெளியே போகிறதுக்கு வந்து எதுவுமே இருக்காது. நீங்கள் நினைக்கலாம் சின்ன சின்ன துளிகள் வந்து நம்ம போட்டு கூட பயன்படுத்தலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி பயன்படுத்தினாலுமே அந்த சிறு சிறு ஒரு மாதிரி குட்டி குட்டியாக புழுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ மண்பானைகள் தான் வந்து இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டே வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கலரில் ஒரு மோல்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், அது வந்து ஒரு குட் ஃபங்கஸ் தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் வழியாக நல்லா ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து சேகரிச்சுட்டே வரலாம். அது நல்லா மக்கி நமக்கு ஒரு உரமாகவே கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் பொழுது வெயிலில் எடுத்து நல்லா உடச்சி விட்டு பயன்படுத்தலாம். அப்புறம் நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம், மிக்சிக்குள்ளே போட்டு நீங்கள் பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். சில பேர் வந்து நினைக்கலாம், இந்த அளவுக்கு எனக்கு பொறுமையெல்லாம் கிடையாது, நாங்கள் வந்து டீ பவுடர் வந்து இந்த வேஸ்டேஜ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணாமல் இந்த டீ பவுடராகவே டைரெக்டாக கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை 2 ஸ்பூன் நான் வந்து சேர்க்க சொன்னேன் இல்லைங்களா, 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவு கூட ஒரு செடிகளுக்கு நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய டீ பவுடரை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துனீங்கன்னா போதும். அப்புறம் சில பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டீ பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை நான் அலாசி விட்டு நம்ம டைரெக்டாகவே நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லையா, ஏன் அதை வந்து காய வச்சு அதுக்கப்புறமா பயன்படுத்தணும் அப்படின்ற டவுட்டும் வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம அதை டெய்லி வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்க முடியுது இல்லைங்களா. இந்த உரம் வந்து நான் முன்னையே சொன்னேன், இதில் வந்து டானிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம டெய்லி நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டே வரும்போது மண் ரொம்பவுமே அமிலத்தன்மையுடையதாக மாறிடும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சு ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம இதை கொடுத்துட்டு வரும்போது பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து செடியில் கிடைக்கும். நான் வந்து இந்த டீ பவுடரை வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக பயன்படுத்தாமல் இன்னொரு மெத்தடில் வந்து பயன்படுத்தினேன். இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு நல்லா மக்கி போன வந்து டீ தூளை வந்துட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாணி குப்பைங்க. இந்த சாணி குப்பையில் வந்து ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு
ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இதில் கலந்துட்டேன். டீ தூள் அந்த நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்க அந்த டீ பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எவ்வளோ சேர்த்துனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்குமே நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு செடிகளுக்கு வந்து கொடுத்தேன். அதனுடைய ரிசல்ட்டை வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு. இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்டு அந்த ரெட் கலர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த வெரைட்டி தான். ஸோ இது வந்து சூப்பராகவே மொட்டுக்கள் வந்து அழகாக எடுத்து வந்திருக்கு பாருங்கள். ஒரே கிளையிலேயே ஆல்ரெடி ஒரு பூ வந்து பறிச்சிட்டேன். மொத்தம் ஒரு 5 பூக்கள் மாதிரி வந்து பறித்து வந்திருக்கு. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் புது தளிர்கள்லாம் அழகாக எடுத்து வந்திருக்கு. இந்த ஒரு செடியில் மட்டும் இல்லைங்க, எல்லா செடியிலையும் பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடச்சிது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து டீ வேஸ்ட் பவுடரை வந்து பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி களைகள்லாம் இருந்ததுன்னா அது எடுத்து விட்டுருங்க. மேல் பண்ணை வந்துட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து நல்லா செடியை சுற்றி இந்த மாதிரி போட்டு விடுங்க. சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செடி வளரல, க்ரோத்தே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான ஒரு ஃபர்டிலைசராக இருக்கும். இதில் அப்படி என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 4% அளவுக்கு நைட்ரஜன் கண்டென்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் பொட்டாசியம் கண்டென்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ செடியினுடைய வளர்ச்சிக்கு வந்துட்டு அபரிமிதமாக இது வந்து உதவி செய்யும். நிறைய பேர் வந்து எனக்கு கண்டினியூவாக வர கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கனாலும் சரி, மெயிலையும் பார்த்திங்கன்னா என்னுடைய செடிகளில் வந்துட்டு இலைகள்லாம் கொட்டிடுச்சு, வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது, இல்லைன்னா லீஃப் பேர்ன் ப்ராப்ளம் மாதிரி ஏற்படுது, நான் என்ன செய்கிறது, இலைகளே என்னுடைய செடிகளில் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. க்ரோத்தே இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ புது தளிர்கள் அழகாக எடுத்து வரத்துக்கும் சரி, செடிகளினுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்கிறதுக்கும் மொட்டுக்கள் நிறைய எடுத்து வரத்துக்குமே இந்த ஒரு ஃபெர்டிலைசர் போதுங்க. சூப்பராக ஒர்க் ஆகும். மெயினாக கொத்த பூக்கள் வந்து அதிகமாக எடுத்து வருங்க நம்ம செடியில். அந்த பூவோட சைஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருசாகவே இருக்கும். இன்னொரு பயன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கண்டினியூவாக நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்திகிட்டே வரும் பொழுது மண்ணோட pH வந்து அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். உங்களுடைய மண் வந்து ஒரு உப்புத்தன்மை உடையதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து செடிகளுக்கு வந்து உங்கள் இடத்துல வந்து உப்பு தண்ணி தான் கிடைக்குது, நான் அதை தான் நான் என்னுடைய ரோஸ் செடிக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதை வந்து 15 நாளைக்கு இந்த டீ பவுடரை கொடுத்து பாருங்கள். செடியினோட இந்த மண் வந்து கொஞ்சம் ஆசிடிக்காக மாறும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டானிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ஆசிட் இருக்கிறதுனால மண்ணினுடைய தன்மை கொஞ்சம் அமிலத்தன்மையாக மாற்றிட்டு வரும். ஸோ நம்மளுடைய ரோஜா செடி வந்து ஸ்லைட்லி ஆசிடிக் பிளான்ட் தான் இல்லைங்களா. ஸோ ஆசிட் லவ்விங் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது தாராளமாக நம்ம பயன்படுத்திட்டு வரலாங்க. அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து என்னுடைய செடிகளில் வந்து மொட்டுக்களையே எடுத்து வர மாட்டேங்குது. அப்படியே எடுத்து வந்தாலும் அப்படி இந்த வெயிலுக்கு வந்து நல்லா கருகுன மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசர் சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது மண்புழுக்கள் வந்து ரொம்பவுமே அதிகமாக பிடிச்சு வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்புழுக்கு பிடிச்ச ஒரு ஃபெர்டிலைசர் தான் இது. இந்த டீ வேஸ்ட் பவுடர் வந்து நம்ம தொடர்ந்து செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும் பொழுது இந்த மாதிரியான களைகளுடைய பிரச்சனைகள் இருக்காதுங்க. அதிகமாக களைகளை எடுத்து வராது. நீங்கள் நினைக்கலாம், இந்த ஃபர்டிலைசரை வந்துட்டு பூச்செடிகளுக்கு மட்டும் தான் கொடுக்கணுமா, காய்ச்செடிகளுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். தாராளமாக காய்ச்செடிகள் கொடுத்துட்டு வரலாங்க. பூச்செடிகளுக்கு வந்து நீங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்குறீங்க அப்படின்னா, காய்ச்செடிகளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா போதும். பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ டீ வேஸ்ட் பவுடரை வந்துட்டு எப்படி பயன்படுத்தணும் பார்த்துல்லைங்களா. இப்போ இன்னும் ஒரு ஈஸியான ஃபர்டிலைசர் எதுன்னு பார்த்துடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஃபி பவுடர் தாங்க. ஸோ காஃபி பவுடரும் நம்ம எப்படி டீ பவுடர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தாராளமாக பயன்படுத்திட்டு வரலாம். நான் ஜஸ்ட் ஒரு 2 ரூபா பாக்கெட்டு தாங்க 15 நாளைக்கு ஒரு முறை என்னுடைய குண்டுமல்லி செடிகளுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தேன். எத்தனை மொட்டுக்கள் எத்தனை பூக்கள் வந்து எடுத்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. செடிகளை பார்க்கும்போது எல்லா பகுதியிலுமே மொட்டுக்களாகவே தான் இருக்குது. ஸோ ஒரு செடிக்கு வந்து நான் டீ பவுடர் வச்சு நான் வந்து பண்ணி பார்த்தேன். அப்படி அதாவது உரம் கொடுத்து எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணேன். அப்படின்னா என்னுடைய மல்லிகைப்பூ செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் காஃபி பவுடர் தாங்க பயன்படுத்தி பார்த்தேன். இது வந்து சும்மா ஜஸ்ட் 2 ரூபா பாக்கெட் எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் கலந்து விட்டு கொடுத்துட்டு வந்தேங்க. பாருங்களேன் எவ்வளோ மொட்டுக்கள் எடுத்து வந்திருக்குன்ட்டு. நீங்கள் நினைக்கலாம், அப்படி என்ன சத்துக்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்ட்டு. இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன் கண்டென்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஜிங்க்கு, கால்சியம், அயன், சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான மேக்ரோ நியூட்ரியன்ட் கண்டென்ட்டும் இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ட் கண்டென்ட்டும் இதில் இருக்குது. ஸோ 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை கொடுத்து பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெறும் காஃபி பவுடரை பயன்படுத்தாமல் நீங்கள் வந்துட்டு அதோட இந்த முட்டையுடைய ஓடு இருக்குது இல்லைங்களா, அதையும் நல்லா பவுடர் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு ரெண்டையுமே நல்லா ஒரு ஃபர்மெண்ட் பண்ணி கொடுத்து பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இதனை பற்றின தனி வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.
1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா இந்த காஃபி பவுடரை கலந்துட்டு நீங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். எல்லா விதமான செடிகளுக்குமே நீங்கள் கொடுக்கலாங்க. எல்லா செடிகளுமே அபரிமிதமான வளர்ச்சி வந்து ஏற்படுது. ஸோ எந்த ஒரு ஃபர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடியுமே என்னுடைய செடிகளில் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். இந்த 2 ஃபர்டிலைசருமே ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, சூப்பரான ரிசல்ட்டும் எனக்கு வந்து கொடுத்தது. ஸோ இதை கண்டிப்பாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களுமே வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா எதுவாக இருந்தாலும் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இந்த ஃபர்டிலைசரை பயன்படுத்தி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்தது உங்கள் செடியில் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.